ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஜோதிடரை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜோதிடருக்கே சில நேரங்களில் சர்க்கிள் வரும் அவங்க வீட்டு லைஃப்பில் ப்ளஸ் ஆர் மைனஸ். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி நம்மளுக்கு எந்த திசையிலிருந்து நம்மளுக்கு ஆபத்து வருகிறது, எந்த மாதிரி நபர்களாக இருப்பார்கள், எந்த மாதிரி ஆட்களாக இருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சேஃபாக இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தின்னு ஒன்று இருக்கும். மாந்தி மாந்தி மா அப்படின்னு போட்டிருக்கும். உடனே ஆஃபீஸுக்கு ஒன்று சார் தி அது இல்லை சார் மா போட்டு துணைக்கால் போட்டுக்கலாம் கேட்காதீங்க. மாந்தினா மான் ஷார்ட்டாக இருக்கும், சந்திரனா சந்துன்னு இருக்கும், சூரியனா சூன்னு இருக்கும். சரியா? அந்த மாந்தி போய் ஒரு நட்சத்திரத்தில் பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ உதாரணமாக சொல்ல, இப்போ ரோகிணி நட்சத்திரம்னா சந்திரன் ரோகிணியில் இருக்கும், பூரட்டாதி நட்சத்திரம்னா பூரட்டாதியில் சந்திரன் இருக்கும், சித்திர நட்சத்திரம்னா சித்திரையில் சந்திரன் இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நான் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி, கும்பராசி, பூரட்டாதி இப்படி சொல்லுவோம். அதேமாரி மாந்தி ஒரு ஜாதகத்தில் போய் ஒரு நட்சத்திரத்தில் பிளேஸ் ஆகி இருக்கும். சார் மாந்தி லக்னத்தில் இருக்குமா சார்? லக்னத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 12 கட்டங்களில் எங்கே வேணாலும் மாந்தி இருக்கும். ஓகே. நான் சொல்வது மாந்தி போய் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கும். மொத்தம் 27 நட்சத்திரம். ஓகே. அஸ்வினி, அதுல இருந்து ரேவதிக்குள்ள பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இப்படி உட்காந்து மாதிரி இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்தில் மாந்தி போய் எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தை கொண்ட ஒருவனால் நீ வாழ்க்கையில் பேராபத்தை சந்தித்து ஞானத்தை பெறுவாயாக என்று இறைவன் சொல்கிறான். ஓஹோ. உங்க ஜாதகத்துல சும்மா நீங்க உங்க கையில எதனா ஒரு ஜாதகம், எனக்கு தெரியாத ஜாதகம் இருந்தா கொடுங்க, இப்பவே கொடுங்க. நான் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான ஆட்கள் கையில இருந்து பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றேன், அப்பதான் புரியும். ஓகே, ஒரே நிமிஷம் சார். நான் இப்போ இங்க யார்கிட்ட இருக்கேன், கொடுங்க நான் சொல்றேன் பாருங்க. இப்போ மக்களுக்கு அப்பதான் புரியும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். காலங்கள் கடந்தும் பேசக்கூடிய ஒரு கண்டென்ட் வீடியோ இது. ஒரே நிமிஷம் சார், அப்படியே நான் சொல்லியிருக்கேன்.